Kerala Lottery 4-digit winning chart. Disclaimer: this is only for learning purpose and educational purpose. No betting or gambling is entertained at a pure entertainment purpose. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு கேம் 860 இருக்குது. அண்ட் 866 இருக்குது. ரீசன் ஒரு நாள் லீவ் இருக்கிறதுனால நம்ம இந்த ரெண்டு நம்பருமே கம்பேர் பண்ணி நாளைக்கு ப்ளே பண்ண வேண்டி வரும். அப்போ the family number of 860 equal to 360 and the family number of 866 equals to 868. The next number we have is 322 and 935. The family number of 935 equals to 8 and 90 and 322. So the family number of 322 equal to 782, or the matrix of 322 equal to 233. The next number we have is 727 and then 7228. This is the number tomorrow 100% will be on the board. The next we have is 4225 and 6404, and the last at least we have is 430 and 649. இப்போ மிஷினுக்கு 4999, that means 4999 triples, and then 405 secondary number. Now 327 is also secondary number. அப்போது மிஷினுக்கு இதை பேஸ் பண்ணி ஃபேமிலி நம்பர் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன நம்பர் வரும் அப்படிங்கிறது தான் ட்ரிக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் நம்மளுடைய சார்ட்டில் இந்த நம்பருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, இந்த நம்பருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, இதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தாச்சுன்னாவே மறுநாள் நம்பர் இன்றைக்குள்ள நம்பர் வந்துடும். பட் the 5405 equal to 0455, matrix 0045 or 0445, point number 1. ஆல்ரெடி இதை வந்து நம்ம ஃபாலோ நம்பராக சொல்லியிருக்கோம். either of the way, and the 4999 brings 4494 or 9949, and this 0327 is a family number of 7325. That is what exactly it has come as a power number. So just in the zeroவை 50 மாற்றி the machine has brought this number into this place. பட் இதுக்கு ஃபேமிலி நம்பர் ப்ளே பண்ணால் என்ன அப்படின்னா, இங்கே 27 இருக்குது, அப்படியே கொடுத்துரும். பட் இந்த ரெண்டுத்துக்கும் ஃபேமிலி நம்பர் பவர் லாட், தட் இஸ் 85.
அப்போது இதில் 15th சம்மை மிஷின் கொண்டு வர போதா 3 டிஜிட்டுக்கு, இல்லை 17th சம்மை கொண்டு வர போதா அப்படின்னு சொன்னால் 17th சம்மை தான் கொண்டு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் த மெஷின் இஸ் ரன்னிங் வித் 27 and 12. அப்போ இந்த 327ஓட பவர் நம்பர் 872. இந்த 0 5 மாறும். இந்த நம்பர் டெஃபினட்டாக போர்டில் வரப்போகுது. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி மந்த் திஸ் நம்பர் வில் கம் இன் அ டிஃப்ரெண்ட் ஆர்டர். ஒரு முறை 587 கொடுக்கும், முன்னாடி 2 வைக்கும். ஒரு முறை 257 கொடுக்கும், 8 முன்னாடி வைக்கும். ஒரு முறை 857 கொடுக்கும், 2 முன்னாடி வைக்கும். இப்போ 258 அப்படின்னு வச்சு 7 முன்னாடி கொடுக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆர்எல்ஸ் 752 வச்சு 8 கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பட் எனிஹவ் திஸ் வில் ஃபாலோ. ஏன் 752 ஃபாலோ ஆகும்னா, திஸ் 405 999 327 இஸ் பிலாங்ஸ் டு 752. இந்த நம்பர் கண்டிப்பாக 3 டிஜிட்டில் 100% வரப்போகுது. ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் 4 டிஜிட்டில் 8 ப்ளே பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஈக்குவல் டு திஸ் நம்பர். பட் இதெல்லாம் இருந்தால் கூட நமக்கு ஆஸ் பர் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தி சேனல் 10 நாளைக்கு முன்னாடி இருக்கிற நம்பருக்கு ஈக்குவலாக மிஷின் நம்பர்ஸை கொடுக்குது. அப்போது ஒரு நாள் லீவுன்றதுனால நம்ம நம்பர்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணோம்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 இன்றைக்கி தான் இந்த நம்பர் வருது, இந்த 7325. ஆனால் மிஷின் ஒரு நாள் முன்னாடி கொடுத்துருச்சு. அப்போது அடுத்த நம்பர் 10வது இங்கே போகுது, ஆர் இங்கே வருது. அதனால தான் நம்ம இப்போது மெயின் கான்சன்ட்ரேஷன் 0068 or 0668. Listen carefully because இந்த நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர். இதில் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிங்கன்னா எல்லாமே ஈவன் நம்பராக இருக்குது. எல்லாமே ஈவன் நம்பர் உள்ள நம்பரை மிஷின் ஒன்று கொடுத்தே ஆகும். அப்போ அப்படி கொடுத்ததுன்னா இந்த நம்பரை தான் விற்கும். ஏன்னா நேற்றே நமக்கு வர வேண்டியது 0 வச்சு வரல. அப்போ இந்த 2 நம்பர் நாளைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். த மேட்ரிக்ஸ் ஆஃப் 880 ஈக்குவல் டு ஒரு முறை 8 இருக்குது, 2 முறை 8 இருக்குது, ஒரு முறை 8, ஒரு முறை 6 இருக்குது, 2 முறை 6, ஒரு 0. இல்லைனா 2 முறை 8 இருக்குது, ஒரு முறை 8, ஒரு முறை 0 இருக்குது, 2 முறை 0, ஒரு 6. இதுதான் methodology. The machine will change this number to this number. இதுதான் மேட்ரிக்ஸ். பட் வேறஸ் இந்த நம்பருக்கு நம்ம ப்ளே பண்ணோம்னா 5866 ஈக்குவல்ஸ் டு 2 6 இருக்குது, ஒரு 6, ஒரு 8, ஒரு 5 இருக்குது, 2 5, 5586. ஆர்எல்ஸ் 2 6 இருக்குது, ஒரு 6, 2 8, ஒரு 5, 6885. Definitely this number is going to get on in the machine in different order. அப்போ அதனால தான் நம்ம இந்த சார்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நமக்கு இந்த ஹையஸ்ட் சம்மெல்லாம் இங்கே தான் வந்திருக்கு. ஸோ அப்படி வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் 5688. இப்போ இந்த 5688க்கு மிஷின் மேட்ரிக்ஸ் ப்ளே பண்ணுச்சுன்னா 5668 வரும். ஆர்எல்ஸ்
5568 வரும். அப்போ மிஷின் இங்கே தான் வந்து நிற்க போகுது. ஸோ நாளைக்கு 28th டேட்டு, டுடே. ஸோ 28ஆம் ஒரு சம்மை அடிக்கணும் அப்படின்னா மிஷின் இதுக்கு ஏற்றி அடிச்சிடும், இல்லை இதுக்கு ஏற்றி அடிச்சிடும். அப்போ இதுக்கு ஏற்றி அடிக்குது அப்படின்னு சொன்னால் ஹையஸ்ட் நம்பரை வச்சா 5689 ஆர் 5779. பட் நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா 0068க்கு முதல்ல போகிறோம். நேற்றுக்கு வந்த நம்பர் இந்த இடத்துல இன்றைக்கி வரல. தட் இஸ் 2 நம்பர் தான் வந்திருக்கு. இதில் மேலே இருக்கிற நம்பர்லேயும் கீழே இருக்கிற நம்பர்லேயும் பவரில் வந்துருச்சு. பட் இன்றைக்கி கொடுத்துரும். இங்கே இருக்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ 5668 அப்படின்ற நம்பர் அடிச்சிருக்கு. இதுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்குது. அப்போது இது கீழே இருக்கிற நம்பரை கண்டிப்பாக மிஷின் அடிச்சிடும். இது என்ன நம்பர் அப்படின்னு தெரியணும்னு சொன்னால் இந்த சார்ட் உங்கள் கையில் இருக்கணும். ஸோ என்னோடய சார்ட்டை வச்சுருக்கிறவங்க 27வது சம்மில் இந்த நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பரை ப்ளே பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் 28வது சம்மில் இந்த 2 நம்பரை ப்ளே பண்ணுங்கள். சக்ஸஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இந்த சார்ட் வேணுன்றவங்க 1000 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த சார்ட்டோட விலை ஒன்லி 1000. ஸோ 6382720349 நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். I'll send you the chart after paying 1000. இப்போது நாளைக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா நமக்கு ஏ போர்டில் 100% வரக்கூடிய நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா 5 or 0. ஏ போர்டில் இது வந்து டி போர்டு. ஏ போர்டில் என்ன வரும் அப்படின்னா பேட்டர்ன் திஸ் 9326 பேட்டர்ன். பட் மிஷின் செட் நம்பர் கொடுத்துச்சு அப்படின்னா 49 4 இல்லைன்னா 9. அடுத்தது மிஷின் பேட்டர்னுக்கு போயிடும் 9236. இது பேட்டர்ன். இப்போது இங்கே தான் மிஷின் வில் ப்ளே மேஜர் ரோல். ஆக்சுவலாக மிஷினுக்கு 5978 தான் பேட்டர்ன். ஆனால் மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா 0 பாயிண்ட்டை இங்கே கொண்டு வந்து வைக்கும். அப்போ இந்த நம்பர் 0069 படிக்கலாம். நமக்கு 0068 கேம் இருக்குது. பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் ட்ரிக்கு. ஸோ இதை போல பாலபாத்தி கூட இடத்துல சந்திப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஒன் செகண்ட் டிஸ்க்ளைமர், திஸ் சேனல் இஸ் ஒன்லி ஃபார் educational purpose and entertainment purpose. No betting or gambling is entertained and pure entertainment purpose. Thank you very much for watching this video.